Hello guys. Hello guys. Hey. Hello guys. இது என்ன பிளான் பண்ணுறோம் இப்போது மதுரையில் இருக்கோம். கரெக்டாக இங்கேருந்து கிளம்புறோம். போகிற வழியில் இப்போ திடீர் பிளான் ஆகிடுச்சு. தஞ்சாவூர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. போயிட்டு வந்து சோழன் பிறந்தவோட அர்த்தம் சன் டிவியிலுக்காக சுகுமாரன். ஹலோ வாய்ஸ், நானும் உங்கள் தேவா. என் தம்பி இப்போ ஜெயிலில் பாட்டு பாட அப்போ வரேன். அலப்புறம் 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 கலப்புறம் ஏழுடா. தேங்க்யூ. ஆமாம், எப்போ வந்தாலுமே இந்த அஜ்மீர். ஆமாண்டா, இந்த ஹோட்டலில் இல்லை ஏதோ இருக்குல்ல, ஸ்டார்ட் பண்ணது இங்கே தான். சரி, ஓகே. இங்கேருந்து அப்படி கிளம்புறோம். கிளம்பிட்டு ஷெல் போயிட்டு விளாட ஷெல் போயிட்டு எதனா ஷாப்பிங் பண்ணிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வேலைகள் போகிறோம். எப்படி டேன் ஆகிருக்கேன்னு போடுறோம். ரைட்டாக லெஃப்டானு தங்கதுரை ஒரு அளவுக்கு மேலே பண்ணல. நல்லா இருந்துச்சு. வணக்கம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லேருந்து கிளம்பியாச்சு. அதை காட்டி ஒரு பெரிய டேய் முதல்ல என்ன பேச விட்றா. தடுக்கவே முடியாது, முடிக்கவே முடியாது, பிடிக்கவே முடியாது. ஏன்னா முன்னாடி குச்சி அதான் நான் சொல்லுவேன். அப்படியே திருப்பணமாக பைக் இருக்காரு. போய் வாடாண்டு அப்படியே திரும்பி பார்த்தோம்னா உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் ஒரு ஆள் கார் ஓட்டிக்கிருக்காரு. எங்கே முடிய போதும். ஓகே, இந்த விளாட இருந்தோம் அப்படின்னா விளாக சந்திப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னா டெலிஃபை மறந்துடுங்க. என் உடல் மண்ணுக்கு, என் உயிர். என்னோட ஷெட்யூல் என்ன அப்படின்னா, இங்கேருந்து கிட்டத்தட்ட எங்கே எதை நோக்கி போகிறோம், சோழத்தை நோக்கி நாங்கள் போயிட்டோம். 5 கிலோமீட்டர்ல இருந்தோம். செல்லு இல்லை, பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. சோழத்தை நோக்கி நாங்கள் போயிட்டு சோழரை பார்த்துட்டு ஆக்சுவலாக எனக்கு ஃபஸ்ட் டைமு நம்ம டீமில் 2 பேர் போயிருக்காங்க. நான், ஸ்டான்லி ப்ரோ, பரத், விமல். நாங்கள் போனது கிடையாது. அது தாண்டி விஸ்டி ப்ரோ போயிருக்காரு. விஸ்டி ப்ரோ அப்புறம் ஸ்லாய் ப்ரோ போயிருக்காரு. எங்களுக்கு வந்து இது ஃபஸ்ட் டைம் சோழ தேசத்தை பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அங்கே போனவுடனே அந்த கால் வச்சோடனே பிஜிஎம் தன்னால் வருமா, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நாங்கள் பண்ணிக்கலாம். கேப் வந்து கேப் மேலே காய போட்டுருந்தேன். எஸ் கைஸ், ஒன்றுமே இல்லை. கேப்பை கீழே போட்டோம் வண்டியிலேருந்து. வண்டி அங்கே நிற்கிது. வண்டி போயிட்டாரு. அவருடைய கேப்பை கண்டா ஏதோ இங்கே பார்த்துட்டாங்க. அப்படியே ஒன்றுமே இல்லைங்க. சைஸாக பார்த்தா மதுரை இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரான வந்து பாருங்கள். மூஞ்சிலாம் பாருங்கள், டேஞ்சரான நிலைமையில் இருக்கும். கேப்பை கண்டுபிடிச்சிட்டோம். நைட்டு கூட தூக்கமே வர மாட்டேங்குது நினச்சி. ஏன்னா மிஸ்டி ப்ரோ கார் ஓட்ட போகிறாங்க. அது நினச்சாலே எங்கள் இது போகிறாங்க. ஆமாம், ஒரு சீக்கிரம் சந்திப்போம். உள்ளுக்குள்ளே போய் விண்டோவில் சந்திப்போம். கேப்பை கண்டுபிடிச்சிட்டோங்க. பொருளையாக இருந்தால் இந்த கேப்புக்கு தான் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பாட்டு போட்டுட்ருக்கோம். ஸோ இப்போ வண்டி நேரம் நத்தம் முட்டா கடையில் நிற்கிது. சீட் போடுறோம். செல்லுடா போய். ஆமாம், பேட்ரி கொஞ்சம் இதாக இருக்குது. அங்கே போய் ஏற்றிட்டு அங்கேருந்து முடிச்சுட்டு போவோம். ஒன்றுமே இல்லைங்க, வழக்கம் போல தான். பின்னாடி 2 பேர் மட்டும் தெரியும் தெரியாது. ஒருத்தர் வந்துட்டார். இப்படி தான்டா சொல்லுவேன். கொஞ்ச நேரத்தில் நல்லா பேர்ன் வந்துட்டோம். எஸ், ஷெல்க்கு வந்தாச்சு. கதை என்னன்னா, பவர் பெட்ரோல் போட்டுறதாங்க கதை. ஐ மீன் நிறையா ஏதோ மைலேஜ் கொடுக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. கட்டை வந்து அந்தந்தான் உளறிட்டு இருக்கேன். பிரச்சனை பெட்ரோல் தான் அடிச்சிட்டு இருக்கிறோம். அடுத்து போய் சோழ தேசத்தில் நிற்கிறோம். மீட் மை தம்பி. கடை டைலாக் சொல்ல, உனக்கு டைலாக் சொல்லி கொடுத்துருங்க. என்ன இருக்கும் அப்படியே வந்துட்டோம் பாருங்க பாய்ஸ். டப்புனாவே அண்ணன் விஷத்தை குடினா குடிக்கணும்டா. அது அந்த டைலாக் எப்படின்னா, அண்ணன் சொன்னா தம்பி கேட்கணும், தம்பி கொண்டு அண்ணன் பார்க்கணும்டா. எப்படி
ஆக்சுவலாக கைஸ் இட்ஸ் மை டிரைவிங் கிளாஸ் ஒரு 3 நாள் போனேன். 4வது நாள் கார் விட்டு விட்டேன் ஜாலியாக. சுத்தமே இல்லை. அவ்வளோதான். கும்பகோணம் ரோமண்டலில் பார்த்துக்கணும். எல்லாரும் விமல் பண்ணுங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கணும். அப்போ அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி எல்லாருமே சீக்கிரம் தெளிவா யூரின் நாய் முன்னாடி போகணும்னு ஆசைப்படுவோம். மோஷன் பின்னாடி போகணும் படத்துல பண்றதுதான். போஸ்டர் கைஸ். நியூ போஸ்ட் அன்லாக். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் ஒரே ஒரு ரெஸ்ட் ரூமில் கதவு டாப்பாக இருக்காது. தப்பா போட முடியாது. தப்பா இல்லையா? தப்பு போட முடியாது. அண்ணே உள்ள அதாவது என்ன கதை சொல்லிட்டேன். என்னென்னு மட்டும் பண்ணி காட்டு. இப்போ வாட்டர் பாட்டு கேட்டேன். ப்ரௌனி ஆப்சண்ட் ஆகுறேன். ஓகே ரெடி ஸ்டாண்டி 1 2 3 ஆல் ஓவர் ட்ரெஸ். ஃபஸ்ட்டு இப்போ இல்லை இல்லை இப்போ இன்னொன்னுக்குள்ளே விழுந்துச்சு. அதுக்கப்புறம் போஸ்டில் ட்ரா பண்ணு. ஓம் போஸ்ட் நில்றா விடுங்கடா. சீ, நைட் ஆனா துரத்துறீங்க, பகலானா நடிக்கிறீங்க, பொறுக்கி பயலுகளா. நில்றா மல். சார் நீ டைலாக் சொல்றா. நீ பாய் கட்டி வைத்து கட்டி எடுத்து ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். குட் மார்னிங். வெரி வெரி குட் மார்னிங்கா இருக்கு. கம்பு தஞ்சாவூரா? டேய் பரமா படிடா, ஒழுங்கா படிடா. கம்பு தஞ்சாவூர். ரீச் டு தஞ்சாவூர் வந்தோம். பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கு. எப்படி பேசிக்கிறீங்க? அலப்பற ஸ்டார்டிங் ப்ரோ. வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அலப்பற ஸ்டார்ட் ஆகிடுறான். இப்போதான் வந்தோம். இங்கேருந்து ஒரு 1 hour இருக்கும்னு நினைக்கிறேன் கும்பகோணம்க்கு. செம்ம டயர்டாக இருக்குது, தூங்கவே இல்லை. நான் ஒரு 1.5 hour ஓட்டினேன், ஸ்டான்லி ஓட்டினான். மற்றலாம் தூங்கிட்டானுங்க. ஸ்டாண்டிலாம் சரியான தூங்கிட்டான். வந்திருக்கோம். அப்படியே எங்கள் ஃப்ரெண்ட் உங்கள்கிட்ட உள்ள காட்டு. ஃபைனலாக சோழர்கள் வந்து கண்டுபிடிச்சாச்சு. தேங்க்ஸ் டு விமல். இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம்.
மிஸ்டி பிளாக் செய்வதற்காக பரதா சொல்ல வரீங்களா ப்ரோ? இல்லைண்ணே போயிட்டா இல்லை இருக்கேன் நான் பார்த்துட்டு உனக்கு இந்த குட்டு ஓகேண்ணே ஃபைன் வராது அவ்வளோ நான் பார்த்துருக்கேன் ஒரு இது 6 டைம் நினைக்கிறேன். வெளியே வெளியே போடு வெளியே போடா அப்படி குடிச்சிருக்கேன் சார் போடா ஏய் இப்போ வெளியே போடா அறுத்து போட்டுரும் வெளியே போ. நீங்கள் போனோட வரும்போதெல்லாம் சாமிலாம் போய் பார்த்தீங்கன்னா போனது நான் கடைசியானது 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் சோலை ஜீவா குரங்கன் ஒருத்தன் சார்லஸ் அது 4 பேர் காம்படிஷன் இருந்தேன் ஐஏஎஸ் ஸ்பீக்கிங்கு. அப்போது சீக்கிரம் வந்துட்டோன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்லேருந்து 15 கிலோமீட்டர்ஸ் நடந்து வந்தோம். நான் 4 மணிக்கெலாம் வந்துட்டோம். வந்துட்டு 15 கிலோமீட்டர்ஸ் உள்ள நடந்து வந்துட்டு உள்ள சாமியெல்லாம் போய் பார்க்கல. ஆமாம் இல்லை போய் பார்த்தோம். இல்லை ஒரு 2 இருக்கும் சாமியை பார்த்தோம். பார்த்ததுக்கப்புறம் அதுக்கு போகிறேன். அதே மாதிரி நாங்கள் வந்து 2 இல்லை ஊரில் 2 பார்த்துட்டு இருந்தேன் 4 இருக்கு. அதே மாதிரி ஒரு 4 பேர் பேகு போட்டு பார்த்துருக்கேன். நல்லா இருந்துச்சு. நம்மளை பற்றி 4 பேர் பண்ணுறீங்களா? நம்ம இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டோம். காரில் வர பகுமானம் பண்ணுறோம். ஆனால் அவங்க இந்த மாதிரி தான். அவங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி இது எல்லாமே டீட்டெயிலிங்ஸ் தமிழ் டீட்டெயிலிங்ஸ். நம்ம தமிழ் கிடையாது, ஒரிஜினல் தமிழ். இந்த பண்டைய காலத்து தமிழ் இதெல்லாம் சன் வேறு எங்களுக்கு அப்புறாதுறது இங்கிட்டு வருது. ஆனால் இந்த ஊரில் நம்ம எல்லா வண்டி பின்னாடியுமே என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி சோழ தேசம் அப்படியா? வர வரல எல்லா வண்டியிலும் பார்த்தோம் சோழ தேசம்னு எழுதியிருக்கானுங்க. என்ன கதைன்னு தெரியல. நார்மலாகவே அப்படி தானா இல்லை என்னன்னு தெரியல. ட்ரெண்ட் ஆயிடுச்சுல ரீசெண்டாக அந்த கோயில். எஸ் கண்டிப்பாக டிடி5 வளர்ச்சி மென்மேலும் பெருவட்டும் அது காதில் சொல்லுங்கள். அதுதான் சொன்னேன் ப்ரோ கண்டிப்பாக நம்ம சொல்லிட்டு போயிருக்கோம். அது வெளியே சொல்ல அது எங்கள் ஆசை மட்டும் இல்லை, நிறையா பேரோட ஆசை. ஆமாம் மென்மேலும் வளர்க அப்படின்றது. ஓகே உனக்கு என்ன தோணுச்சு? ஸோ கோயிலுன்றுவோம் அப்படி வேண்டா கோயில் அப்படின்றோம். வாங்க வாங்க உள்ள வர்றது உள்ள வாங்குற என்ன சாரி சரி எல்லாம் 2 கேத்துக்கணும் இல்லையா? 35 இது வேண்டா கோயில். அதான் கை கீழே போடு 5 6 7 8. இது வேண்டா கோயில். நோதரப்படலாம் 5 6 7 இது வேண்டா கோயில். கரிகால சோழன் ஆண்டவங்க கரிகால சோழன் இதை கட்டின ராஜராஜ சோழன். கரிகால சோழன் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழன் கட்டியிருக்காரு. கரிகாலன் சோழன் கல்லணை அணைக்கிறார். கரிகால சோழன் யார் தெரியுமா? ஆதித்ய கரிகாலன் இருக்கு அப்படியே அவர் தான் கல்லணை கட்டினார். யாருக்குமே தெரியாம ஆனா அவனும் செத்துட்டான்னு சொல்லிருப்பான். ஏன்னா அவன் வந்து அப்போ வந்து ஒரு நாள் கண்டுபிடிச்சிருவாங்க. அவனை கண்டுபிடிச்சு அவனே அழிக்கணும்னு சொல்லிட்டு 6.5 hours later. அவனை கூட வகையில் செத்துக்கலாம். ஆக்சுவலாக சுற்றி ப்ரொடெக்ஷன் இருக்குது. அதாவது வெளியே அந்த தண்ணி போட்டு அதில் முதல்ல போகிறதுக்கு. ஆமாம் உடனே ஏழு யாராவது உள்ள வந்தாங்க. எங்க இப்படி ஹேர் ஸ்டைல் வச்சு அப்படி பேச தோணுமா? அதே நெஞ்சு பிடி தெரிற மாதிரி பட்டன் கழட்டி விட்டுருக்கு. ரவுடியா அவங்க வீட்டில் தான் பண்ணாங்களே நெஞ்சு பிடி படப்பா அப்படியே இதெல்லாம் இது அங்கே கீழே டைலாக் சொல்லு ஃபைனலாக. இல்லை சொல்லு ராஜராஜ சோழனை பற்றி உனக்கு என்ன? ஆனால் அவரோட பாட்டு வந்து அவர் ஒரு மெயின்ல அப்படின்றியா டாப் பண்ணு. நான் ஆக்சுவலா சொல்றா ஏய் ராஜராஜன் ஃபிஷ்ஷா சிம்பிள்ஸ்ல ஏதோ ஒரு சிம்பிள்ஸ் நினைக்கிறேன். பூரா டைகர் அதானே சேரா நீ பாண்டியர்கள் வந்து அம்புடா கேட்டுக்கோங்க. சேரா வந்து அம்பு, சோளா வந்து புலி ஈரிடுவேன். அது அந்த டைலாக் நாங்கள் இதை எடுத்துருக்கோம். ஈரிடுவேண்டா புலி
பாண்டி வந்து ஃபிஷ்ன்றோம். மீன் விட்டுன்றேன் நான் முட்டை அவன் ராஜராஜ சொல்லிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணு ப்ரோ. யானை கீழே போடணும். யானை கீழே வச்சு அந்த எம்பட்டன் இதை உன் மேலே போட்டேன். அவன் ஒரு நல்லா கார போட்ட இப்படி திருப்படியா என்ன இருக்கிற கேப்புல பூந்து கிடாவை வெட்டுறா ஒய்யாலசி. இப்பதான் அவனை எழுத்தான். ஐயோ